பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தேவாதி தேவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிறார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை முற்றிலுமாக நம்மை ஆட்கொண்டு நடத்துகிறது. அவருடைய அன்பு விலையேற பெற்றதாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி பேதுரு எழுதின 1 நிருபம் 1 அதிகாரம் 4வது வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். பிதாவாகிய தேவன் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். எதனாலே என்றால், இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு சொன்னபோது, ஒருவன் தன் தாயின் கர்ப்பத்தில் பிரவேசித்து இரண்டாவது எப்படி பிறப்பான் என்கிறதான ஒரு சந்தேகம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அப்போது இயேசு சொன்னார், நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய். இந்த காலை நேரத்திலும் கூட பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாகிறது. என்ன நம்பிக்கை? அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரம் நமக்கு பரலோக ராஜ்யத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரத்திற்காக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி ஆண்டவர் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். அப்ப அதற்காக ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை நம்மிலே காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். அந்த நம்பிக்கை தான் நம்மை பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்ததுனால நம்முடைய சரீரம் உயிரோடு எழும்பும் என்கிற மேன்மையான அந்த நம்பிக்கை உண்டாகிறது. ஸ்தோத்திரம். எபிரேயர் 7 அதிகாரம் 17 வசனத்தில் பார்க்கிறோம், நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் நியாயப்பிரமாணம் பலகீனமான மனுஷரை ஆசாரியராக நியமித்தது. வருடந்தோறும் பலி செலுத்த வேண்டும், தங்கள் பாவத்துக்காக, ஜனங்களுடைய பாவத்துக்காக என்று. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிரோடு எழுந்ததுனால அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படி ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே அவர் ஆசாரியரானார். இன்னும் கூட 1 பேதுரு 1 அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கிறோம், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறோம். அதற்கான சுதந்திரம் நமக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளில் நிச்சயமாக கர்த்தர் நம்மை அங்கே கொண்டு போய் அந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுப்பார். இந்த காலை நேரத்திலும் கூட எப்படியாவது பரலோக ராஜ்யம் நாம் போய் சேர வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு, தாகத்தோடு ஆண்டவருக்காக நாம் வாழுவோம். இந்த உலகத்தில் கடைசி கால சம்பவங்கள் தாராளமாய் நாம் பார்க்கவும் கேட்கவும் முடிகிறது. ஆகவே கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ளவர். நீர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாய் இருக்கிறீர். உடைய பிள்ளைகளை ஆச்சரியமாய் நடத்தி இருக்கிறீர். அப்பா, பெரிய காரியங்களை செய். உடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.